Hey buddies, welcome to Python for Toddlers Advanced series. So previous videoல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ல நம்ம எப்படி ஒரே ஒரு வேல்யூ பாஸ் பண்ணி அதை வச்சு நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணலாம், ஃபங்க்ஷன் கால்ல வேல்யூஸ் கொடுத்துட்டு அதை எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணலாம்ங்கிற ரெண்டு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் நீங்க அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ தட் நம்ம ஃபர்தரா பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே டீடைல்டா உங்களுக்கு புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஆர்குமெண்ட் இல்லாம மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸ் வச்சுட்டு எப்படி ஃபங்க்ஷனை நம்ம ஹேண்டில் பண்றது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோல நம்ம இந்த எக்ஸாம்பிளோட தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ லைக் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ல ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபங்க்ஷன் கால்ல இந்த மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்தாலோ இல்ல இந்த ஒரு ஆர்குமெண்ட் நம்ம கொடுக்காம இருந்தாலும் என்ன ஆகுங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு இதுவே இந்த ஃபங்க்ஷன்ஸ்ல நம்ம ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் நம்ம பாஸ் பண்ணி அது எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ரெண்டு வேல்யூஸ் நம்ம கொடுக்கும்போது ஒரு பேசிக்கா ஒரு ரெண்டு வேல்யூஸ் நம்ம கொடுக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் 10 and 20 கொடுக்கலாம். ஸோ 10 and 20 கொடுக்கும்போது நம்ம ஃபங்க்ஷன் நம்மளுக்கு 10 20 ஆட் பண்ணி 13 ரிசல்ட் நம்மளுக்கு கொடுக்கணும். சோ அது எப்படி பண்றதுன்னு பாக்குறதுக்கு சின்ன ஒரு கோட் ஸ்னிப்பெட் நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த கோட் நம்ம போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த கோட நம்ம ரன் பண்ணலாம். சோ ரன் பண்ணும்போது பார்த்தோம்னா நம்மளுக்கு தி சம்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு 13ங்கிற ஆன்சர் நம்மளுக்கு வந்திருக்கு. சோ இந்த கோட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றோம். சோ டிஃபைன் பண்றதுக்கு யூஸ் பண்ற கீவர்ட் தான் def. சோ ஆட் அப்படின்னா ஃபங்க்ஷனோட பேர் ஆட்னு கொடுத்திருக்கோம். சோ உள்ள நாம ரெண்டு பாராமீட்டர் நம்ம கொடுத்திருக்கோம். சோ ஒன்னு x, இன்னொன்னு y. அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் எல்லாமே கொடுத்திருக்கும். சோ இப்போதைக்கு ஃபங்க்ஷனை டிஃபைன் மட்டும் தான் இந்த இடத்துல பண்ணுவோம். சோ ஸ்ட்ரைட்டா ஃபங்க்ஷனோட கால் நம்ம அதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட் லைன்ல கொடுத்திருக்கோம். சோ ஃபங்க்ஷன் கால்ல இருக்கும்போது ஆட்ங்கிற ஃபங்க்ஷனோட நேம் நம்ம கொடுத்திருக்கோம். சோ ஆட்ங்கிறத பார்க்கும்போது அந்த ஃபங்க்ஷன் எங்க டிஃபைன் பண்ணிருக்காங்க நம்ம பைத்தான் கோட் போய் பார்க்கும். சோ பைத்தான் கோட் பார்க்கும்போது இந்த இடத்துல தான் ஆடுக்கான நம்ம ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிருக்கோம். சோ உள்ள பார்த்தா ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோம். சோ இந்த இடத்துல ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நம்ம 10 20 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேல்யூ நாம கொடுத்திருக்கோம். சோ இந்த 10 எங்க போகும் அப்படின்னா இங்க இருக்க எக்ஸுக்கு போகும். இந்த 20 எங்க போகும் அப்படின்னா இங்க இருக்க வைக்கு நம்ம போகும். சோ எப்ப நாம ஆட்ங்கிற ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்றோமோ நம்ம கால் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனோட டெஃபினிஷனை நம்ம இந்த மாதிரி ரெண்டு பாராமீட்டர் நாம கொடுத்திருப்போம். சோ நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்த வேல்யூ இந்த எக்ஸுக்கு போய் சேவ் ஆகும். இந்த செகண்ட் கொடுத்த வேல்யூ வைக்கு போய் சேவ் ஆகும். சோ இப்போ நம்மளோட ஃபங்க்ஷன் படி எக்ஸோட வேல்யூ 10, வையோட வேல்யூ 20. சோ அதுக்கப்புறமேட்டு உள்ள வரும். சோ இசட்ல என்ன பண்ணும் அப்படின்னா x plus y அப்படின்னு சொல்லியிருக்கோம். சோ x plus y அப்படின்னா 10 20 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 13ங்கிற ஆன்சர் வரும். சோ இது எங்க இருக்கும் அப்படின்னா z வேரியபிள் ஸ்டோர் ஆயிருக்கும். சோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல தி சம் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு zல இருக்கிறத பிரிண்ட் பண்ண சொல்றோம். சோ பிரிண்ட் பண்ண சொல்லும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி 13ங்கிற வேல்யூ நம்மளுக்கு அவுட்புட்டா வந்திருக்கு. சோ இப்படிதான் நாம ரெண்டு வேல்யூஸ் நம்ம பாஸ் பண்ணி அதை ரிசீவ் பண்றதும் ரெண்டு வேரியபிள் ரிசீவ் பண்ணி இந்த மாதிரி ஆபரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணணும். சோ இதுவே நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கால் தான் வச்சு பண்ணணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல, நம்ம ரெண்டு ஃபங்க்ஷன் கால் கூட நம்ம பண்ணலாம். சோ நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ல பார்த்த மாதிரி இன்னொரு ஆட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இந்த இடத்துல 30 அதுக்கப்புறமேட்டு 40 அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். சோ இது ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அகைன் நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷன் ஒரு வாட்டி தான் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிருக்கும். பட் ரெண்டு வாட்டி இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றோம். சோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துல கால் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 30 ஆகும், வையோட வேல்யூ 20 ஆகும் நம்மளுக்கு இருக்கும். சோ இசட்ல ஆட் பண்ணும்போது x plus y ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 13 இசட்ல சேவ் ஆயிருக்கும். சோ ஃபர்ஸ்ட் 30 பிரிண்ட் ஆயிடும். சோ அடுத்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது திரும்ப அது எல்லாமே மேல போயிட்டு எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு 30 அப்படின்ட்டு மாறி இருக்கும். அதுக்கப்புறம் வையோட வேல்யூ 40 அப்படின்னு அசைன் ஆயிருக்கும். சோ 30 plus 40 17ங்கிறது இசட்ல சேவ் ஆயிருக்கும். சோ இந்த இசட் நம்ம இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல 17ங்கிற ஆன்சர் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்திருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு ஆபரேஷன் தான் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா, லைக் இந்த மாதிரி ஒரு மெத்தட் வச்சுதான் நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. சோ இதை நம்ம ரெண்டு மெத்தட் வச்சு நம்ம பண்ணலாம். சோ அது எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதே கூட நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல கீழே பேஸ்ட் பண்ணிடுறேன். சோ பேஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா இதுல இன்னும் நான் இன்னும் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்றேன். சோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஃபங்க்ஷனை ஆட் பண்ணது மட்டும் இல்லாம எனக்கு ஃபங்க்ஷனை சப்ராக்ட் பண்ணவும் செய்யணும். சோ அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல ஆட்னு இருக்கிற கீவேர்ட் எடுத்துட்டு இன்னொரு மெத்தட் சப்ராக்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். சோ இந்த இடத்துல சப்ராக்ட்னா நம்ம மைனஸ் தான் பண்ணுவோம் இல்லையா. சோ மைனஸ் பண்றதுக்காக இந்த இடத்துல மைனஸ்னு கொடுத்துடுறேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல தி சப்ராக்டட் வேல்யூ அப்படின்னு போட்டுக்கிறேன். சப்ராக்டட் வேல்யூஸ்னு போட்டுறேன். சோ இந்த இடத்துல ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷன் நேம் வச்சுதான் நான் கூப்பிடணும். சோ ஃபர்ஸ்ட் வேல்யூ 50 அப்படின்னு நான் கொடுத்துடுறேன். சோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் நான் கூப்பிடுறேன். சோ இந்த ஃபங்க்ஷனை கூப்பிடும்போது என்ன நடக்குது அப்படின்னா ரெண்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஆடட் வேல்யூ அண்ட் சப்ராக்டட் வேல்யூ வந்திருக்கு. சோ இந்த இடத்துல ரெண்டு இடத்துல நம்ம ரெண்டு ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோம்.
ஒரு ஃபங்க்ஷனோட பேர் பாத்தீங்க அப்படின்னா add, உள்ள வந்து 2 பேராமீட்டர் இருக்கு. இன்னொரு ஃபங்க்ஷனோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா subtract, அதுலயும் 2 பேராமீட்டர்ஸ் வந்து இருக்கு. சோ அதுக்கப்புறமேட்டு add நம்ம கால் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா இங்க இருந்து நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டா இந்த டெஃபினிஷனுக்கு தான் நம்மளுக்கு வந்து போகும். சோ 10 and 20. சோ 10 and 20 எடுத்துட்டு போயிட்டு 10ஐயும் 20யும் ஆட் பண்ணி 13ங்கிற வேல்யூவை எக்ஸ்ல சேவ் பண்ணி நம்மளுக்கு இந்த இசட்ல சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இசட்டை பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 13ங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ சப்ராக்ட்ங்கிறத கால் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இடத்துக்கு ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். ஸோ கால் ஆயிட்டு 50 - 20 நம்மளுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல 13ங்கிற அவுட்புட்டை நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த எக்ஸாம்பிள் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நம்ம மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபங்க்ஷனோட தியரிட்டிக்கல் டெஃபினிஷன் நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா. ஸோ ஒரு பெரிய ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னா ஸோ இதை ஒரு ஆளுக்கா கொடுக்காம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸா கொடுத்துருவாங்க. அதாவது மாடியூலா ஒரு பார்ட்டா வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருவாங்க. சோ சே இது வந்து ஒரு ஃபங்க்ஷன், இது வந்து இன்னொரு ஃபங்க்ஷன், இது வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் அப்படி நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா. சோ அதே மாதிரிதான். சோ இந்த மாதிரி 2 ஃபங்க்ஷன்ஸை நம்ம டிஃபைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு கூட நம்ம அந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம வந்து கால் பண்ணிக்கலாம். சோ இது வந்துட்டு இந்த மாதிரி ஆர்டர்ல தான் இருக்கணும் அப்படின்ட்டு இல்ல, இதை வந்து நம்ம வேற மாதிரி ஆர்டர்ல கூட நம்ம வந்து போடலாம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை காப்பி பண்ணி திரும்ப நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனை எழுதி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு கூட இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றது நம்ம வந்து கொடுத்துடலாம். சோ அதுக்கப்புறம் இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு கூட இதை வந்து கால் பண்றதுக்கு நாம வந்து கொடுக்கலாம். சோ இது நம்ம பண்றதுனால அவுட்புட்டா நம்மளுக்கு எந்த ஒரு டிஃபரன்ஸுமே இருக்காது. சோ ப்ரோக்ராமோட எக்ஸிகியூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா சோ ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணிருக்கும். சோ லைனா பார்த்துட்டே வரும். அதுக்கப்புறமேட்டு ஆட வந்து கால் பண்றோம். சோ ஆட கால் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டா இந்த செட் ஆஃப் கோட் ரன் ஆயிடும். சோ அதுக்கப்புறம் அடுத்த லைன் வரும். சோ டிஃபைன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்துட்டே வரும். அடுத்து இங்க சப்ராக்ட் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிருக்காங்க. சோ சப்ராக்டுக்கு போயிட்டு அந்த செட் ஆஃப் கோட்ஸ் நம்மளுக்கு வந்து ரன் பண்ணி அவுட்புட்டா நம்மளுக்கு வந்து எடுத்துட்டு வரும். சோ இதுவே ப்ரீவியஸ் கோட்ல எக்ஸிகியூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ஃபர்ஸ்டே வந்துட்டு நம்ம ஃபங்க்ஷனோட இங்க ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிருக்காங்கங்கிறத தெரிஞ்சுக்கும், இங்க ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிருக்காங்கங்கிறத தெரிஞ்சுக்கும். அதுக்கப்புறமேட்டு தான் நாம 2 ஃபங்க்ஷன் நம்ம தனித்தனியா நம்ம வந்து கால் பண்றோம். சோ தனித்தனியா கால் பண்ணும்போது தனித்தனியா வந்து போகும். சோ ப்ரோக்ராமோட ஃப்ளோ இப்படிதான் மாறுமே தவிர நம்மளுக்கு அவுட்புட்ல எந்த ஒரு சேஞ்சஸும் நம்மளுக்கு வந்து இருக்காது. அந்த கிரீட்டிங் மெசேஜ்ல நம்ம செஞ்சோம் இல்லையா. சோ டைரக்டா நம்ம வந்துட்டு ஃபங்க்ஷன் கால்லயோ இல்ல ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்லயோ வேல்யூ அசைன் பண்ணோம் இல்லையா. சோ அதே மாதிரி கூட இந்த இடத்துல வந்து அசைன் பண்ணலாம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும் தான் நான் வந்து எப்பயுமே நான் வந்து தருவேன். சோ எந்த நம்பர் நான் வந்து கொடுத்தாலுமே செகண்ட் நம்பர் அதாவது செகண்ட் வேல்யூ வந்து அதோட இன்னொரு 20 ஆட் பண்ணி எனக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அதான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து கோட் வந்து கொடுத்துடலாம். ஏன்னா செகண்ட் ஆட் பண்ண போற நம்பர் வந்துட்டு பிக்ஸ்டு, எப்பவுமே இந்த நம்பர் வந்து 20-ஆ இருக்கும், மாறாது அப்படின்னா நம்ம டைரக்டா நம்ம வந்துட்டு இந்த இடத்துல நம்ம வந்து இந்த மாதிரி வேல்யூஸா நம்ம வந்து அசைன் பண்ணிடலாம். சோ இப்போ இது அசைன் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணாலுமே நம்மளுக்கு வந்துட்டு ப்ரோக்ராம் எந்த விதமான ஒரு எரரும் இல்லாம ரன் ஆகும். சோ இந்த இடத்துல எப்படி நடக்கும் அப்படின்னா சோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் பார்க்கும். அதுக்கப்புறமேட்டு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் பார்க்கும்போது எக்ஸ்னு ஒரு வேல்யூ இருக்கு. அதுக்கப்புறமேட்டு ஒய்க்கு வந்துட்டு 20ங்கிற வேல்யூ வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல அசைன் ஆயிடும். அசைன் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஃபங்க்ஷனை கால் பண்ணும். ஸோ ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ஒரே ஒரு வேல்யூ தான் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இந்த ஒரே ஒரு வேல்யூ எங்க போகும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா நம்மளுக்கு எக்ஸுக்கு தான் நம்மளுக்கு வந்து போகும். ஸோ இப்போ நம்மளுக்கு எக்ஸுக்கு 10ங்கிற வேல்யூ அசைன் ஆயிடும். ஃபங்க்ஷன் கால் அப்போதான் நம்மளுக்கு வந்து அசைன் ஆகும். அசைன் ஆயிட்டு நம்மளுக்கு அவுட்புட்ல இந்த மாதிரி 13ங்கிற ஆன்சர் வந்து நம்மளுக்கு வரும். சோ இதுவே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ப்ரோக்ராம் எழுதும் போது இந்த இடத்துல நான் வந்து 20 கொடுத்துட்டேன். பட் நான் ஃபங்க்ஷன் காலை நான் மறந்து போயிட்டு நான் வந்து இன்னொரு வேல்யூ கொடுத்துட்டேன் அப்படின்னா சோ ப்ரோக்ராம் எரர் வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா எரர் வந்து வராது. சோ எரர் வராம அதே மாதிரி ரன் ஆகும். சோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா சோ டிஃபைன் பண்ணும்போது எக்ஸ் ஒய் அப்படின்னு 2 பேராமீட்டர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கும். ஒய்யோட வேல்யூ வந்துட்டு 20 அப்படின்னு நம்ம வந்து இந்த இடத்துல டிஃபைன் பண்ணிருக்கோம். எக்ஸுக்கு வேல்யூ கொடுக்க கிடையாது. ஆட் சொல்லும் போது என்ன சொல்றோம் அப்படின்னா சோ 10, 15 2 வேல்யூஸை நம்ம வந்து பாஸ் பண்றோம். சோ 2 வேல்யூஸை பாஸ் பண்ணும்போது எப்படி போகும் அப்படின்னா சோ ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேராமீட்டருக்கு போகும். சோ ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் வந்து 10 எக்ஸ். சோ எக்ஸுக்கு வந்துட்டு 10 அப்படின்ட்டு அசைன் ஆயிடும். சோ அசைன் ஆனதுக்கு அப்புறமேட்டு செகண்ட் வேல்யூ வந்துட்டு 50. சோ இந்த 50 வந்து இந்த செகண்ட் பேராமீட்டர் ஒய்க்கு தான் நம்மளுக்கு அசைன் ஆகும். ஆல்ரெடி 20 இருக்கிறது ரீப்ளேஸ் ஆயிட்டு நம்மளுக்கு 50 அப்படின்னு நம்மளுக்கு வந்து மாறிடும். சோ 50யும் 10ம் 50யும் ஆட் பண்ணும்போது 60. சோ அந்த 60 தான் நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட்டா வந்திருக்கு. சோ இந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வரலாம். சோ இந்த இடத்துல எக்ஸ் ஒய் அப்படின்ட்டு நீங்க வந்து ஃபங்க்ஷன்ல இந்த மாதிரி ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணும்போது சொல்றீங்க. அதுக்கப்புறம் நீங்க கால் பண்ணும்போது இந்த இடத்துல 10 அதுக்கப்புறம் இந்த இடத்துல 50 இருக்கு. சோ எப்படி இது அசைன் ஆகுது அப்படின்னா சோ ஃபர்ஸ்ட் வேல்யூ இருக்கு இல்லையா. சோ ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்துட்டு இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் இதுக்கு தான் போய் அசைன் ஆகும். சோ இந்த இடத்துல இருக்க ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் வந்துட்டு எக்ஸ். சோ எக்ஸுக்கு 10 அசைன் ஆகும். சோ செகண்ட் பேராமீட்டர் பாத்தீங்க அப்படின்னா ஒய். சோ ஒய்க்கு செகண்டா இருக்கக்கூடிய வேல்யூ வந்து அசைன் ஆகும்.
சோ இப்படிதான் வந்துட்டு எக்ஸுக்கும் ஒய்க்கும் வந்து வேல்யூஸ் வந்து அசைன் ஆகும். சோ இந்த வேல்யூஸ் அசைன் பண்ற விதத்திலேயே நம்மளுக்கு இன்னும் நிறைய மெத்தட்ஸ் வந்து இருக்கு. சோ அந்த மெத்தட்ஸ் எல்லாமே நாம அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம பார்க்கும்போது நம்ம வந்துட்டு ரொம்பவே டீடைல்டா பார்ப்போம். சோ இப்போதைக்கு இந்த ஒரு மெத்தட் மட்டும் நான் இந்த வீடியோல டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். ஹாப்பி லேர்னிங். பை பை.